தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையால் ஒட்டப்பிடாரம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் 70,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த உளுந்து, பாசி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் பெரும் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பாதிப்பில் இருந்து தப்பிய பயிரை அறுவடை செய்து விற்பனைக்கு கொண்டு சென்றால் மிக குறைந்த விலைக்கே கொள்முதல் செய்யப்படுவதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். வடகிழக்கு பருவமழை நம்பி இங்கே மானாவாரி விவசாயம் 70% 80% பூரா மானாவாரி விவசாயம் தான் நடக்குது. மானாவாரி விவசாயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்டப்படாரம் மெயினாக ஓட்டப்படாரம், விளாத்தியகுளம், கோயில்பட்டி, சிவகண்டம் இந்த 4 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா மானாவாரி பயிராக மக்காச்சோளம், பருப்பு விவசாயம் பார்த்தீங்கன்னா பருப்பு, உளுந்தம் பருப்பு, பாசி பருப்பு இதுதான் விவசாயம் நடக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை ரொம்ப பொய்ச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க தூத்துக்குடியில். ஆமாங்க, அது கம்மி தான். மழை கம்மினாலும் ஓரளவுக்கு ஒரு மானாவாரிக்கு தேவையான மழை பெஞ்சு ஓரளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருந்தோம். இப்போ ஒரு 3 நாள் மழைக்கு கொஞ்சம் சேதாரம் தான். சேதாரம்னு பார்த்தீங்கன்னா இது போன வருஷம் இதே அறுவடை பண்ணும்போது இதே சூழ்நிலை, இந்த வருஷமும் அதே சூழ்நிலை தான் இருக்குது. அப்படி பார்த்தாலும் இங்கே செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20,000 30,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணி தான் கொண்டு வரோம். விதைச்செலவு, உரம் மருந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டோட ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஏக்கருக்கான மருந்து 200 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு விலை நிர்ணயமே கிடையாது, கூடிக்கிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் உற்பத்தி பண்ணுற விளைபொருளை வந்து கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அறுவடைக்கு தயாரான பயிரை அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வியாபாரி 8,000 சொல்கிறாங்க, ஒரு வியாபாரி 7,000 சொல்கிறாங்க, 5,000 ரூபாய்க்கு ஒரு வியாபாரி வாங்கிட்டு இருக்காங்க. இது என்ன இதுன்னே தெரியல. அரசு இதில் தலையிட்டு எங்களுக்கு உரிய அந்த பருப்புகளுக்கு, மானாவாரி விவசாயிகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யணும்னு இந்த பகுதி மக்கள் ஆண்டாண்டுகளும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ குறுக்குச்சாலில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு உணவு கிடங்கு இருக்குது. அதிலே எங்களுக்கும் மக்காச்சோளம், உளுந்து, பாசி பருப்பெல்லாம் கொள்முதல் செஞ்சு மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு நல்லது பண்ணால் இந்த பகுதி மக்கள் விவசாயத்தை ஊக்குவிச்ச மாதிரி இருக்கும்.